வசித்து வந்தார். அவர் வீட்டின் பின்புறத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரம் மிகவும் பழமையானது. பாட்டி அந்த மரத்தை தன் குழந்தையைப் போல் நேசிப்பார். ஒவ்வொரு நாளும் அதற்கு தண்ணீர் ஊற்றுவார். அதன் கிளைகளை தடவி ஆற்றுவார். அந்த மரத்தில் ஒரு காகம் கொடுத்து கட்டி வாழ்ந்து வந்தது. காகம் பாட்டியை நன்றாக அறிந்திருந்தது. பாட்டி தினமும் காகத்திற்கு உணவு கொடுப்பார். காகம் பாட்டியின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தது. ஒரு நாள் பாட்டி திடீரென்று நோய்வாய்ப்பட்டார். அவருக்கு மருந்து கொடுத்து பார்த்தும் குணமாகவில்லை. காகம் பாட்டியின் நிலையைக் கண்டு மிகவும் வருத்தப்பட்டது. அது தன் நண்பர்களான பிற பறவைகளிடம் சென்று உதவி கேட்டது. பறவைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மந்திர மரத்தை பற்றி காகத்திடம் கூறின. அந்த